அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் என்ன ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ பிரைஸ் ஆக்ஷனோ எதுவுமே பார்க்கலைங்க. மேக்ஸ் சம் ரூல்ஸ் அவ்வளோதான். இதுக்கு ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, பல வேல்யூ இருக்கு. நம்ம படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். எங்கே வச்சு எடுக்கணும், எந்த சைக்கிள் சூஸ் பண்ணணும், அது எந்த வேலையில் வாங்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யூடியூப்ல நான் கொடுக்கறது நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. மார்க்கெட்டை ஏன் இப்படி வித்தியாசமா அணுகுறாங்க, என்ன காரணம், ஆப்ஷன் பையர் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தேடும், படிக்கணும். நீங்களே படிக்கலாம், ஓனாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். கத்துக்கிறது காலங்கள் ஆகும். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,300 கால். 98 ரூபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைடு, 98 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுன்னு சொல்லி. இங்க பாருங்க, இதுதான் நான் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அதுதான் 98 லைனு. மார்க்கெட்டு அதுக்கு மேலே தான் இதாகிட்டு போயிட்டு வந்து 98 எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலே. சரி, ஒரு வேலையில போயிட்டு திரும்பணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஆர் எதர் அதே டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். இன்னைக்கு கண்டினியூ டைரக்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அது அனதர் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வச்சு தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஏன்னா மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் போயிட்டு ஒரு இடத்துல திரும்பி இருக்கும், திரும்பி இப்படியே வந்துட்டு இப்படி கீழே கூட போகலாம், இல்லை இங்கேயே நிற்கலாம் சைட்வேஸ் மார்க்கெட்டில். இன்னைக்கு ஏன் கண்டினியூ ட்ரெண்ட் ஆச்சு, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாமே நம்ம இன்ட்ராடே கிளாஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் வருகின்ற கிளாஸில் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஓகேங்களா, புது டாபிக்கா. அப்போ ஆப்ஷன் பையர் சிந்திங்க, செயல்படுங்க. நம்ம எதையுமே முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வருது, பிரைஸ் ஆக்ஷன், நியூஸ் எது வருது, எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் மேக்ஸ் படி தான் அது இயங்கும். எப்பவுமே மேக்ஸில் எதுவாக இருந்துட்டா போதுமானது. சரி, ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோ இன்ட்ராடேக்கு 1 minute டைம் ஃப்ரேமில் இன்டிஷன் கேண்டில் மார்க் பண்ணி 5 minute சேஞ்ச் பண்ணிட்டு அதை வெர்டிக்கல் லைன் போட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணும். அந்த லைன் தான் இங்கே போட்டிருக்கிறேன். இந்த கேண்டில் தான் 1 minute வந்து இன்டிஷன் ஃபார்ம் ஆச்சு. அந்த கேண்டில் வந்து 1 minute அதுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து இது போட்டிருக்கேன். சாரி, அது இல்லை. இந்த கேண்டில் 1 minute இண்டிஷன் லைன் தான் இது. எக்ஸாக்டாக இதுக்கு மேலே எதானே பறந்துடுச்சு. இண்டிஷன் தான் இம்பார்ட்டன்ட் இந்த இதில் ஸ்மார்ட் டிசைடரில். இந்த இடத்துல மேக்ஸ் வேல்யூ இருந்தால் சொல்லவே தேவையில்லை, கண்ணை முடிச்சு ட்ரேட் எவ்வளோ லாட் வேணாலும் எடுக்கலாம். மார்க்கெட்டை சிம்பிளாக பாருங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சிம்பிளாக பார்த்து சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாங்க நம்ம